வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்தவர்களே, இன்று உழைப்பின் தூணாகிய புனித சூசையப்பரை நோக்கி திரும்புவோம். நம்முடைய குடும்பத்தின் மகத்துவத்தையும் ஜெபத்தின் அவசியத்தையும் குறித்து ஆழமாக சிந்திப்போம். உண்மையை சொல்ல போனால் இன்றைய உலகில் பல குடும்பங்கள் தாங்கள் பெற்றிருக்கும் ஆசீர்வாதத்தின் மதிப்பை அறியாமல் வாழ்கின்றன. மக்கள் ஒரே வீட்டிற்குள் வாழ்கிறார்கள், ஆனால் ஒருவருக்கொருவர் உணர்ச்சிகளை மதிப்பதில்லை. தொலைபேசி, தொலைக்காட்சி போன்றவைகளில் அடிமையாகி குடும்ப உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பெற்றோர், குழந்தைகள், பெரியவர்கள் என பிரிந்தே இருக்கிறார்கள். ஒன்றாக ஜெபிப்பதோ குடும்பமாக ஒன்றிணைவதோ நடப்பதில்லை. இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை. ஆனால் நாம் சற்றே திரும்பி பார்க்க வேண்டும். நாம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்றோம். நமக்கொரு வீடு இருக்கின்றது, வயிறார உண்ண உணவு இருக்கின்றது, நம்மை நேசிக்கும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், நம்மை சுற்றி குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் என உறவுகள் இருக்கின்றன. இவை அனைத்தும் கடவுள் நமக்கு அருளிய மாபெரும் கொடைகள். இந்த ஆசீர்வாதங்களுக்காக நாம் முதலில் கடவுளுக்கு மனதார நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். நாசரேத்தில் இயேசுவுக்கும் அன்னை மரியாவுக்கும் அர்ப்பணிப்புடன் இருந்த சூசையப்பரின் வாழ்வு இந்த ஆசீர்வாதங்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ குடும்ப ஜெபம் மிகவும் அவசியமானது. ஜெபம் இல்லாத குடும்பம் அடித்தளம் இல்லாத வீடு போன்றது. ஒன்றாக ஜெபிக்கும் போது குடும்பத்தில் உள்ள சண்டைகள், கோபங்கள், பிரிவினைகள் யாவும் நீங்குகின்றன. ஜெபம் இருக்கும் இடத்தில் அன்னை மரியாவின் பரிந்துரையால் நாசரேத்தின் சமாதானம் நிலைக்கும். எனவே சூசையப்பரை போல நம் உழைப்பு, தொழில், வருமானம் என எல்லாவற்றிலும் கடவுளுக்கு முதலிடம் கொடுப்போம். இந்த புதன்கிழமை நம் ஒவ்வொரு குடும்பத்தையும் சூசையப்பரின் வல்லமை நிறைந்த கரங்களில் ஒப்பு கொடுப்போம். நம் இல்லங்கள் விசுவாசத்தின் அடைக்கலமாக, அன்பின் கோட்டையாக மற்றும் ஜெபத்தின் ஆலயங்களாக மாறும்படி இப்போதே தீர்மானம் எடுப்போம். நம் குடும்பத்தை ஆசீர்வதித்த இறைவனுக்கு நன்றி சொல்லி புனித சூசையப்பரின் துணையோடு ஜெபிக்க தொடங்குவோம். அன்பார்ந்தவர்களை, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஜெபம். திருச்சபையின் கனிவான தந்தையே, புனித சூசையப்பரே, நாசரேத்தின் திரு குடும்பத்தின் தூணே, உமது வல்லமை நிறைந்த பாதுகாப்பின் கீழ் எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் முழு மனதுடன் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்மை போலவே நாங்களும் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கவும், விசுவாசத்தில் உறுதியாயிருக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் வீடுகள், உணவுகள், எங்களை சுற்றியுள்ள பெற்றோர்கள், பிள்ளைகள், பெரியவர்கள் என நீர் எங்களுக்கு அருள் இருக்கும் அளவற்ற ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் முதற்கண் நன்றி கூறுகின்றோம். இந்த அரும் பெரும் கொடைகளின் மதிப்பை அறியாமல் நாங்கள் தொழில்நுட்ப அடிமைத்தனத்தில் வீழ்ந்ததற்காகவும், ஒருவருக்கொருவர் உணர்ச்சிகளை மதிக்காமல் அலட்சியம் செய்ததற்காகவும், குடும்ப ஜெபத்தை கைவிட்டு ஒற்றுமையை இழந்ததற்காகவும் மனம் வருந்துகின்றோம். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பொறுத்தருளும். ஆபத்தில் இருந்து காக்கும் விழிப்பான பாதுகாவலரே, எகிப்தில் நீர் குழந்தை இயேசுவை காத்தது போல எங்கள் குடும்பத்தை சூழ்ந்துள்ள சமூக சீரழிவுகள், இருளின் ஆதிக்கம், பிரிவினைகள், கோபம், கடன் தொல்லைகள் மற்றும் நீதியற்ற உழைப்பு ஆகியவற்றின் பிடியிலிருந்து எங்களை காத்தருளும். எங்கள் இல்லங்களில் உள்ள குழப்பங்கள் யாவும் நீங்கி நாசரேத்தின் தெய்வீக சமாதானமும் சகிப்புத்தன்மையும் அசைக்க முடியாத அன்பும் என்றென்றும் நிறைந்திருக்க உமது கிருபையை இறங்க செய்யும். உண்மை உள்ள உழைப்பின் முன்மாதிரியே,
எங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும், வேலைக்கு செல்பவர்களும் வீட்டில் இருப்பவர்களும் நேர்மையுடனும் எளிமையுடனும் புண்ணியத்துடனும் வாழ எங்களுக்கு கற்பித்தருளும். ஜெபம் எங்கள் குடும்ப வாழ்வின் உயிரோட்டமாகவும் அன்றாட சுவாசமாகவும் மாற வேண்டும். குடும்பமாக நாங்கள் இணைந்து ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தின் வல்லமை எங்கள் வீட்டிலிருந்து எல்லா தீமைகளையும் விரட்டி அடிக்கவும், ஒருவருக்கொருவர் அதிகமாய் நெருங்கி வரவும் அருள் தாரும். மௌனத்தின் ஞானியே, எங்கள் வாழ்வின் இறுதியில் உலக மாயைகள் நீங்கி உறுதியான விசுவாசத்துடனும் நல்ல மரணத்தின் ஆசீர்வாதத்துடனும் நாங்கள் நித்திய ஆனந்தத்தில் சேர எங்களுக்காக பரிந்து பேசும். புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பங்களின் இந்த ஜெபங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்தின் அன்புக்கும் நிலை வாழ்வு என்னும் அருட்கொடைக்கும் எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். புனித சூசையப்பருக்கு நவநாள் ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமான் ஆகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரேன். எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவலர்களை தந்தருளும். அதனால் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறை மக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும் உம்மையை புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திரு குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவிழத்திற்கு ஏற்ப அமைத்து பாதுகாத்தருள்வீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசையப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னி மரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கு பெற்றுத்தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திரு குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்துவீராக. திரு குடும்பத்தை உழைப்பால் உணவூட்டி காத்த புனித சூசையப்பரே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்வீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் ஆன்மாவை ஒப்படைத்து நன்மரணம் அடைந்த புனித சூசையப்பரே, நாங்களும் நன்மரணம் அடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமீன். புனித சூசையப்பரிடம் ஜெபம். மகா பாக்கியம் பெற்ற புனித சூசையப்பரே, எங்களுடைய துன்ப வேளையில் உமது பரிசுத்த பத்தினியின் உதவியை இறந்து மன்றாடின பின்பு உமது பாதுகாவலையும் நம்பிக்கையோடு தேடி வருகிறோம். தேவ தாயாரான ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித கன்னி மரியா இடத்தில் உமக்குள்ள சிநேகத்தின் பெயராலும் திவ்ய குழந்தை இயேசு நாதருக்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்கும் மன்றாட்டு ஏதென்றால், இயேசு கிறிஸ்து நாதர் தமது இரத்தத்தால் நமக்காக சம்பாதித்த சுதந்திரத்தை தேவரீர் கிருபையாய் பார்க்கவும் எங்கள் இக்கட்டிலே உமது பலமுள்ள ஒத்தாசையால் துணையாயிருக்கவும் மன்றாடுகிறோம். ஓ திவ்ய குடும்பத்தை உத்தம ஞானத்தோடு நடத்தி வந்த கைத்தாதையே, இயேசு கிறிஸ்து நாதர் தம்முடையவர்களாக தெரிந்து கொண்ட மக்களை பராமரித்தருளும். ஓ மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, நாங்கள் எவ்வித தவற்றிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை காப்பாற்றும். ஓ எங்களை பாதுகாத்தருளும்படி மேலான வல்லமை உள்ளவரே, எங்கள் அன்றாட வாழ்க்கை போராட்டத்தில் கருணையுடன் எங்களுக்கு துணையாய் நிற்பீராக. திவ்ய பாலகன் முன்னாள் சாவின் ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி
தேவரீர் எவ்விதம் ஏதுவாயிருந்தீரோ அவ்விதமே இறைவனுடைய திருச்சபையையும் பசாசின் வலையிலும் எவ்வித ஆபத்திலும் இருந்தும் பாதுகாத்தருளும். உமது பாதுகாவல் இடைவிடாமல் என்றும் இருக்க கடவது. உமது புண்ணிய மாதிரிகையாலும் உம்முடைய உதவியின் துணையாலும் நாங்கள் எல்லோரும் புனிதராய் வாழ்ந்து பக்தியாய் இறந்து விண்ணுலகில் முடிவில்லா பேறு பெற்று வாழும்படி கிருபை செய்ய உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். புனித சூசியப்பரை குறித்து சுகிர்த மன்றாட்டு. இரக்கம் நிறைந்தவருமாய் எங்கள் அன்பு வணக்கத்துக்கு உரியவருமாய் இருக்கிற தந்தையாகிய புனித சூசியப்பரே, உம்மை மன்றாடி உமது அடைக்கலத்தை தேடி மனமிறங்கி கேட்டதை அடையாமல் போனதில்லை என்று புனித தெரசம்மாள் உறுதியளித்ததை நினைத்தருளும். என் அன்பு தந்தையே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் தூண்டப்பட்டு நான் உமது திருப்பாதத்தை தேடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்துக்கு காத்து கொண்டு உமது முன் சரணடைகிறேன். மிகவும் இரக்கமுள்ள தந்தையாகிய புனித சூசியப்பரே, கொஞ்சமும் தகுதியில்லாத என் மன்றாட்டை புறக்கணியாமல் இரக்கமாய் கேட்டு உதவி செய்தருளும். ஆமீன். புனித சூசியப்பருக்கு தன்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கும் ஜெபம். மகிமை நிறைந்த தந்தையாகிய புனித சூசியப்பரே, மரியன்னையின் புனித கணவரே, இயேசுவின் வளர்ப்பு தந்தையே, உம்மை நம்பினவர்களுக்கு தவறாது அடைக்கலம் அளிப்பவரே, நன் மரணத்திற்கு பாதுகாவலரே, உமது சீடர்களாயிருக்கிற நாங்கள் எங்களை முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது அரியணை முன் சாஷ்டாங்கமாக விழுந்து மூவொரு இறைவனிடமும் உமது மகனான இயேசு கிறிஸ்துவிடமும் உமது தூய மனைவியாகிய மரியன்னையிடமும் சகல புண்ணிய ஆன்மாக்களின் அருகிலும் மிகுந்த வணக்கத்துடன் உம்மை எங்களுக்கு தந்தையாகவும் இறைவனாகவும் அடைக்கலமாகவும் தெரிந்து கொள்கிறோம். உமக்கு எங்களது உடலையும் உடல் உறுப்புகளையும் சக்தியையும் உடைமைகளையும் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். உமது மகிமையை கொண்டாடி உமக்குரிய வணக்கத்தை பிரபல்யப்படுத்தி ஒரு நாளாவது உமக்கு புகழ்ச்சியையும் வேண்டுதலையும் செலுத்தாமல் இருக்கப் போவதில்லை. நீர் இடைவிடாமல் எங்களை நினைத்து எங்களது துன்பங்களை சரி செய்து எங்களை புண்ணிய வழியிலே தவறாமல் நடக்க செய்தருளும். இயேசு, மரியன்னை இவர்கள் கரங்களில் பாக்கியமான மரணத்தை அடைந்த நீர் நாங்கள் மரிக்கும் போது ஆசீர்வாதத்துடன் மரித்து மோட்ச பாக்கியத்தை அடைந்து உம்முடன் என்றென்றும் வாழ உதவியருளும். உமது பிள்ளைகளாயிருக்கிற எங்களை கைவிடாதேயும் தந்தையே. ஆமீன். நான் மரணமடைய ஜெபம். மிகுந்த திறமையும் வல்லமையும் மிக்கவரான புனித சூசையப்பரே, பசாசு, உலகம், உடல் என்ற 3 எதிரிகள் என்னுடைய மரண வேளையிலே என்னோடு போராடுகிற போது நான் செய்த பாவங்களையும் என் ஆன்மாவின் பலவீனத்தையும் நினைக்கும் போது எனக்கு தோல்வி வருகிறதே ஒழிய வெற்றி கொள்ள வழி தெரியவில்லை. இப்படி வராதிருக்கும்படி 2 மன்றாட்டுகளை கேட்கிறேன். சாகும்போது தேவையான விசுவாசம், நம்பிக்கை முதலிய புண்ணியங்களில் நான் இப்போது பழகவும் மரண தருவாயில் உமது அடைக்கலத்தில் மரிக்கவும் ஆகிய 2 மன்றாட்டையும் நீர் எனக்காக இறைவனிடம் கேட்டால் அது எனக்கு கிடைக்கும் என உறுதியாக நம்புகிறேன். இந்த உதவியை நீர் எனக்கு செய்ய இயேசு கிறிஸ்து மரியன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறேன் தந்தையே. ஆமீன். புனித சூசியப்பருடைய 7 துன்பங்களையும் 7 சந்தோஷங்களையும் குறித்து கேட்கும் மன்றாட்டு. 1. புனித சூசியப்பரே, நீர் மரியன்னை கருவுற்ற விதத்தினை அறியாமல் பட்ட மனவேதனைக்காக வருந்துகிறேன். அதன் காரணத்தை வான தூதரால் அறிந்து நீர் மகிழ்ச்சி அடைந்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். நீர் அனுபவித்த துன்பத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்து எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இரண்டாவது, புனித சூசையப்பரே, இயேசு பாலன் மாட்டுக் கொட்டகையில் பிறந்ததற்காக நீர் துன்பம் அனுபவித்ததற்காக வருந்துகிறேன். அவர் வான தூதர்களாலும் மனிதர்களாலும் வணங்கப்படுகிறதைக் கண்டு சந்தோஷம் அடைந்ததற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மூன்றாவது, புனித சூசையப்பரே, இயேசு பாலன் விருத்த சேதனப்பட்டதைக் கண்டு நீர் துன்பப்பட்டதற்காக வருந்துகிறேன். அவருக்கு இயேசு என பெயர் சூட்டப்பட்டதற்காக நீர் அனுபவித்த மகிழ்ச்சிக்காக நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காவது, புனித சூசையப்பரே, இயேசுவின் பாடுகளையும் மரியன்னையின் துன்பத்தையும் சிமியோன் முன்னறிவிக்க கேட்டு நீர் பட்ட துன்பத்திற்காக வருந்துகிறேன். மனித குலம் மீட்பர் அவர் என முன்னறிவிக்க கேட்டு நீர் அனுபவித்த சந்தோஷத்திற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். புனித சூசையப்பரே,
அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாவது, புனித சூசையப்பரே, நீர் எகிப்து நாட்டிற்கு ஓடி போனதைப் பற்றி வருந்துகிறேன். நீர் எமது இரட்சகரை காப்பாற்றினதற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாவது, புனித சூசையப்பரே, எகிப்து நாட்டிலிருந்து திரும்பி வரும்போது நீர் பயப்பட்டதற்காக வருந்துகிறேன். வான தூதர்கள் காட்சி அளித்ததால் ஆறுதல் அடைந்து மகிழ்ச்சியில் திளைத்ததற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஏழாவது, புனித சூசையப்பரே, இயேசு காணாமல் போனதற்காக நீர் பட்ட மனவேதனைக்காக மிகவும் வருந்துகிறேன். அவரை மீண்டும் கண்டபோது நீர் அனுபவித்த மகிழ்ச்சிக்காக நானும் மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தங்களுக்கு ஏற்புடையவர்களாக இருப்போமாக. புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்னையின் புனித கணவராக புனித சூசையப்பரை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவு பராமரிக்க விரும்பினீரே. இவ்வுலகில் எங்களை ஆதரிக்கிறவர் என்று எங்களால் வணங்கப்படுகிறவர், வானுலகில் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கும்படிக்கு நாங்கள் ஏற்புடையவர்களாக விளங்க இறைவன் உதவி செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனோடும் தூய ஆவியோடும் முக்காலம் வாழ்ந்து அரசாளுபவராய் இருக்கிற ஆண்டவரே. ஆமீன். பாப்பரசர் 13ஆம் சிங்கராயர் சூசையப்பர் பேரில் செய்த ஜெபம். புனித சூசையப்பரே, எங்களுடைய துன்பத் துயரங்களில் உமது சரணமாக ஓடி வந்தோம். உமது பரிசுத்த பத்தினியின் உதவியை இறந்து மன்றாடின பின் உமது அடைக்கலத்தை அடைய நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். தேவ தாயாரான அமலோற்பவ கன்னி மாதாவின் பேரில் நீர் வைத்திருந்த அன்பின் ஐக்கியத்தை பார்த்து திவ்ய பாலனான இயேசுவை அன்போடு அரவணைத்து வளர்த்த தந்தைக்குரிய உமது நேசத்தை பார்த்து அத்திவ்ய கர்த்தர் தமது இரத்தத்தால் மீட்டு ரட்சித்த மனு குலத்தை கிருபா கடாட்சமாய் பார்த்தருளி எங்கள் அவசரங்களில் உமது செல்வாக்குள்ள மன்றாட்டினால் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று மன்றாடுகிறோம். திரு குடும்பத்தை காத்து நடத்தின விவேக காவலனே, இயேசு கிறிஸ்துவின் பிரஜைகளை ஆதரித்தருளும். அதிமிக உருக்க நேசம் அமைந்த பிதாவே, சகல பாவமாசுகளில் நின்றும் எங்களை தற்காத்தருளும். வல்லமை பொருந்திய பாதுகாவலனே, எங்கள் சத்துருக்களோடே நாங்கள் நடத்தும் போராட்டத்தில் எங்களை பாதுகாத்தருளும். மரண ஆபத்தினின்று திவ்ய பாலனை தேவரீர் அன்று மீட்டு ரட்சித்தது போல இப்போது எங்கள் சத்துருக்களின் சகல தந்திரங்களில் நின்றும் இக்கட்டு இடையூறுகளில் நின்றும் திருச்சபையை பாதுகாத்தருளும். உமது தயவு ஆதரவால் நாங்கள் தற்காக்கப்பட்டு உமது திவ்ய மாதிரிகையை பின் சென்று பரிசுத்தமாய் ஜீவித்து பக்தியாய் மரித்து பரகதியில் ஆனந்தத்தில் வந்து சேரத்தக்கதாக தேவரீருடைய இடைவிடாத உதவி ஒத்தாசையை எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமீன். அனுகூலம் அடைய ஜெபம். கன்னியர்களின் தந்தையும் பரிபாலனுமாகிய புனித சூசையப்பரே, பிரமாணிக்கமுள்ள காவலனே, பரிசுத்த மயமாகிய இயேசுவையும் கன்னியருக்கு அரசியாகிய புனித மரியாவையும் சர்வேஸ்வரன் உமது அடைக்கலத்தில் ஒப்படைத்தாரே. உமது அருமை பராமரிப்புக்கு மிகவும் உரியவர்களாயிருக்கிற இந்த இருவரை குறித்து நான் இறந்து கேட்கும் மன்றாட்டு ஏதென்றால், நான் மாசற்ற சிந்தனைகளோடும் தூய இருதயத்தோடும் கற்புள்ள சரீரத்தோடும் உத்தம தேவ சிநேகத்தோடும் பழுதின்றி நடந்து அத்திவ்ய இயேசுவுக்கும் தேவ மாதாவுக்கும் இடைவிடாமல் ஊழியம் பண்ணும்படிக்கு எனக்கு வேண்டிய வரப்பிரசாதத்தை கேட்டு தந்தருளும். ஆமீன். புனித சூசையப்பர் புகழ் மாலை.
சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் கீர்த்தி பெற்ற புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ தாயாரின் பர்த்தாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி மரியாளின் கற்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துநாதரை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு குடும்பத்தின் தலைமையாளரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விரத்தரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விவேகமுடைத்தவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம கீழ்ப்படிதலுள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம பிரமாணிக்கமுள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரனின் அன்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்சார வாழ்க்கையின் ஆபரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிகையின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரிக்கிறவர்களுக்கு பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்கிறவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த திருச்சபையின் பரிபாலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. கர்த்தர் அவரை தனது வீட்டின் எஜமானனாக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உம்முடைய மகா புனித மாதாவின் பரிசுத்த பர்த்தாவாக முத்தனான சூசையப்பரை மனோவாக்கு கெட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவுளமானீரே. பூலோகத்தில் அடியோர்களை ஆதரிக்கிறவர் என்று எங்களால் வணங்கப்படுகிற அவர் பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவராயிருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவான்களாகும்படி தேவரீர் அனுக்கிரகம் செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். பிதாவோடும் தூய ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆமீன். அன்பார்ந்தவர்களே, புனித சூசையப்பர்
நமக்கு கற்றுக் கொடுப்பது இதுவே. குடும்பமே திருச்சபையின் அஸ்திவாரம். நம் குடும்பங்கள் இன்று முதல் ஜெபத்தை உயிரோட்டமாகவும் கடவுளை மையமாகவும் கொண்டு வாழ உறுதி கொள்வோம். உழைப்பின் தூணான சூசையப்பரின் பரிந்துரையால் நம் இல்லங்களில் சமாதானமும், உழைப்பில் நேர்மையும், விசுவாசத்தில் உறுதியும் நிலைத்திருக்கட்டும். குடும்பமாக ஜெபிப்போம், கடவுளை மகிமைப்படுத்துவோம். ஆமீன்.